பஸ்ல வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுதுரி. இந்த ராமுல டிக்கெட் வாங்குற மாதிரி கைய சுரண்டான். அந்த சுதாகர்ல பஸ் பிரேக் போடும் போதெல்லாம் மேல மேல வந்து விழறாண்டி. சுதா சுதா, இந்த 2 வருஷமா நீ காலேஜுக்கு போகும்போது வரும்போதும் உன் கூடயே வரேன். கிட்டத்தட்ட ஒரு செக்யூரிட்டி மாதிரி. நான் யாரு, எனக்கு என்ன வேணும் நீ ஒரு நாள் கூட கிடையவே கிடையாது. ஆனா இடிக்கிறவனே சுரண்டவனை பத்தி மட்டும் நீ பேசிட்டே இருக்க. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்கே சொல்லவா? சொல்லு. ஐ லவ் யூ. செருப்பால் அடிப்பேன். சுதா, ஒரு நிமிஷம். ஒரு ஆம்பளை பொம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அவனை செருப்பு அடிப்பேன் சொல்றீங்களே, அதே ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொல்லும்போது எந்த ஆம்பளையா செருப்பு அடிப்பேன் சொல்லிருக்கானாடி? சொல்றி. சொல்ல மாட்டான். ஏன்னா ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க. அத புரிஞ்சுக்க. சிக் போடி. டேய், சாயத்தை கலக்க சொன்னா பொங்கலுக்கு வெள்ளி அடிக்கிற மாதிரி கலக்கிட்டே போற. என்னடா எவனையும் பஸ்ல காணோம்? நாங்கெல்லாம் சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காலேஜுக்குள்ள வந்துட்டோம். ஏனா அழகான மாடலிங் பொண்ணு ஒண்ணு வருது, அத நியூடா வரைய போறோம். உனக்கு தெரியாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஆமா, பாலாஜி எங்க? இந்த லேடி மாடல் வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வருவானா. பரதேசி நேத்துல இருந்து குளிக்காம பல் தேய்க்காம வெளியவே நின்னுகிட்டு இருக்கான். ஐயோ, டேய் பிரஷ், மாடல் வருதுடா. வந்தாச்சா? ஏ ராசா, காலங்கத்த நல்ல செய்தி சொல்லியா? வந்ததுக்கு அப்புறம் தானடா கிடக்கணும். வரும்போதே துணியே இல்லாம வர்ற மாதிரி உதறறியே. டியர் ஸ்டூடண்ட்ஸ், தெரியும் சார். பேரு நிம்மி, வயசு 19. அவங்கள பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எங்களுக்கு தெரியும். சீக்கிரமா ஆரம்பிக்க சொல்லுங்க. சீக்கிரம் ஆரம்பிக்கணுமா? முதல்ல நீ வரைய ஆரம்பி. சார், முதல்ல Dress கட்ட சொல்லுங்க சார். நீ கெட்ட கெட்டிக்கு தான் குறைச்சல். முதல்ல நீ Dressோட வர. டேய், இது நாளோட செகண்ட் வைஃப்டா. யூ ப்ரொசீட். இந்த பிரஷ்ஷாலே கைட்டி காட்டுறேன் பாருங்க மாம்ஸ். I got it. I got a modeling. I got a model. Yeah. ஐயோ, புடிச்சிட்டேன். ஐடியாவை புடிச்சிட்டேன். என்கிட்ட ஓம் இருக்கு. ஓம் பட்ட செயின் இருக்கு. கமான் கமான் கமான். உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்குடா. நல்ல மனசு இருக்குன்னு ஆஸ்பத்திரி கேஷ் கவுண்டர்ல கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா சத்யா அம்மாவுக்கு ஃப்ரீ ஆபரேஷன் பண்ணுவாங்களா? ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு? ஏன் இல்ல? இதோ என்கிட்ட இருக்கிற ஒரே ப்ராப்பர்ட்டி என்னோட வாட்ச். ஐயா, இந்த ப்ராப்பர்ட்டி வித்தா எவ்வளவு தேரங்கறீங்க? பெருசா தேராதுன்னு எனக்கு தெரியும்டா. சிறு துரும்பு பல் கொத்த உதவும் இல்லையா? எங்க பல்ல காட்டு. அதிங்க பண்ணாட. துரும்பு உதவண்டா. இந்த துரும்பு டைட் உதவமா? எவ்வளவு நாள் வாட்ச் வச்சிருக்கீங்க? நல்லடா டேய். டேய், சும்மா இருடா. நம்மகிட்ட இருக்கிற வாட்ச், செயின், மோதிரம் எல்லாத்தையும் வித்தா கூட ஆபரேஷனுக்குரிய மயக்க மருந்து கூட தேராதுடா. இப்போ என்னதான் செய்யலாங்கறடா? நம்ம கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு எதுக்கோ அலையறோம்னு நினைக்கிறேன். டேய், எனக்கு தெரிஞ்சு சத்யா மாதிரி ஓவியம் வரையறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும். அவன் இது வரைக்கும் வரைஞ்சு வச்சிருக்கிறதையும் இப்ப அவன் புதுசா வரைஞ்சுக்கிட்டு இருக்கிறதையும் மொத்தமா போட்டு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் நடத்தலாம்டா. ஒரு 4-5 ஓவியம் வித்தா போதும்டா. ஆபரேஷனுக்குரிய பணத்தை கட்டி மீதி தொகையில நமக்கு பார்ட்டி கொடுக்கிற அளவுக்கு பணம் சேரும்டா. என்ன செய்யறதுன்னு தடுமாறிட்டது. எனக்கு ஒரு வழி காமிச்சிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்டா. சத்தியமா சொல்றேன், வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு ஐடியாவை இன்னைக்கு தான்டா சொல்லிருக்கேன். ஆமா, உனக்கு அப்புறம் அந்த ஐடியா எல்லாம் தோணுச்சு? எங்க ஏன் வாட்ச கேட்டுருவியோங்கிற பயத்துல யோசிச்சேன். ஐடியா வந்துருச்சு. கிரேட்ரா.
சார் 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 பெயிண்டிங் வாங்கிட்டு போங்க சார். பிரமாதமான பெயிண்டிங் சார், சூப்பர் பெயிண்டிங் சார். இங்க பாருங்க சார், 2 குதிரை, ஒரு 3 பஸ், ஒரு பொம்பளை தண்ணி குடத்தோட தனியா இருக்கு. இத மட்டும் உங்க வீட்டு ரிசப்ஷன்ல மாட்டிட்டீங்கன்னா உங்க வீட்டுடைய அழகே ஓஹோன்னு இருக்கும். இருக்காதா பின்ன? ரிசப்ஷனுக்கு சூப்பரா ஒண்ணு, ஹாலுக்கு பெருசா ஒண்ணு, கிச்சனுக்கு கச்சிதமா ஒண்ணு, பெட்ரூமுக்கு செக்ஸியா ஒண்ணு வாங்கி மாட்டணும்னு ஆசைதான். ஆனா எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான். கவலைப்படாதீங்க, பொங்கல் பம்பர் குழுக்கள்ல பரிசு விழுந்ததும் எக்கச்சக்கமா வாங்கி மாட்டிடலாம். பிரஷ் அவன வாகா புடி. வா போ. பப்ளிக் நடமான உனக்கு கொலை பண்ணிடுறேன் போடா. போயா. பிளாட்பாரத்துல இருக்கிறவன்ட்ட போய் நான் பிசினஸ் பண்ண பாரு. மூஞ்சி ஆளு. விடுங்கடா. டேய் இன்னொரு பார்ட்டி வரான்டா. இவனை எப்படியா புடிச்சு காட்டுறான் பாரு இப்ப. ஸ்டாப் சார். இந்த ஓவியத்தை பாருங்க சார். அங்கங்க தண்ணி தேங்கி என்ன அழகா இருக்கு பாருங்க சார். மழை பெஞ்சாலே எங்க வீடு இப்படித்தான் இருக்கும். இதுல ஓவியத்தை வேற வாங்கி மாட்டணுமா? ஏய் சும்மா இம்சா அவனோட போட்டோம். முதல்ல வந்தவன் பிளாட்பாரம்னா நீ வீரான பைப்ல குடியிருப்ப போல இருக்கு. மூஞ்சி அத்தி போயா போ. மண்டையில அடிக்கும் போது பார்த்து அடிக்கணும்டா. என்னையா படம் வைக்கிறீங்களா? ஆமா சார், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சார். நல்லா தான் இருக்கு. எடுங்க எடுங்க. உங்களுக்கு வேணுங்க அதை நீங்களே பார்த்து எடுத்துங்க சார். என்ன கிண்டலா? எடுக்க வேண்டியது எடியா? எடுக்கணுமா? என்ன எடுக்கணும்? மாமூல். ஏய் மாமூல் வேணுமா? எது மாமூலா? ஏங்க இன்னும் ஒரு படம் கூட விக்கலீங்க. வித்தோன்னு கொடுத்துறோம். யோ அதெல்லாம் வேணாம், எடியா. இதோ பாருங்க, உங்களுக்கு மாமூல் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டமா? டேய் அப்படியா? வந்து பாத்துக்கிறேன் இரு. இப்பதான் பாத்துட்டே அப்படின்னா நான் வந்து பாக்குறது போ. டேய் வேலையை பாருடா. என்னடா கடை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வாங்க யாரையும் காணோம். ஹலோ சத்யா. ஹாய் நிம்மி, எங்க இந்த பக்கம்? இல்ல ஒரு வேலை விஷயமா என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருந்தேன். ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் சுதா, மை ஹாஸ்டல் ரூம்மேட். ஹாய். எந்த ஹாஸ்டல்? டேய் வாவ், இந்த பெயிண்டிங் எல்லாம் நீங்க வரைஞ்சதா சத்யா? ஹவ் இஸ் இட்? பியூட்டிஃபுல், ஃபேண்டாஸ்டிக். சும்மா பாராட்டிட்டு போயிடாதீங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் இவன் பெயிண்டிங்ஸ் எல்லாம் விற்கிறான். என்னாச்சு? பிரெயின் டியூமா, உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 2 லட்ச ரூபா செலவாகும். என்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இப்ப இங்க இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிடுவேன். பட் ஏதாவது ஒரு விதத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே. சுதா நீ போயிடு, நான் இங்க இருக்கேன். பாய் பாய் பாய். உங்களால எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் ஆவது நான் உங்களுக்கு நிச்சயமா வித்து தருவேன். ஆல் தி பெஸ்ட். பெயிண்டிங் எல்லாம் ரொம்ப அழகா இருக்குல்ல? சார் பெயிண்டிங் வாங்குறீங்களா சார்? ஒரு நிமிஷம் சார். சார் பாருங்க சார், பியூட்டிஃபுல் ஆர்ட். லைஃப்ல அழகா ரசிக்கிறது ரொம்ப முக்கியம் சார். அழகு இல்லாம லைஃபே இல்ல. அதனால தான் நேச்சர் நம்மள சுத்தி மரம், செடி, கொடி, நதின்னு எத்தனையோ அழகா படைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம தேடி தேடி போய் பார்க்க முடியாது சார். ஆனா ஓவியம் மூலமா இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் சார். இதுல இருக்கிற நதி வத்தாது, மலர்கள் வாடாது, குழந்தைக்கு வயசாகாது. சார் ப்ளீஸ் சார் ஒன்னு வாங்கிக்கங்க சார். சார் ப்ளீஸ். நீங்க அழகா ரசிக்கணும்னு சொன்னது ரொம்ப சரிங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய கலா ரசிகன். நீங்க எந்த அழகா ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பேசாம வாங்க. மேடம், நீங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டு கண்டிப்பா அந்த ஆள் வாங்கிக்குவான்னு நினைச்சேன். இதுல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இப்பதானே தெரியுது. இந்த பாருங்க, கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியோட வர்றவங்க கிட்ட விக்காதீங்க. தனியா வர்றாளா பார்த்து வித்துருங்க. சார் இந்த ஹோட்டல் ஓனர் நான் தான். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஆமா நீங்க? நாங்கெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடண்ட். அப்படிங்களா? வாங்க உட்காருங்க. பிராங்கா சொன்னா இது ஒரு ஹோட்டலே கிடையாது சார். டேய் சூப்பர் ரெஸ்டாரண்ட் சார். ப்ளீஸ் சிட் டவுன். சார் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. என்ன பிரமாதமா டெக்கரேட் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் ரியலி கிரேட் சார். உட்காருங்க. ஒரே ஒரு சின்ன குறை இருக்கு சார். என்ன? இங்க அங்க அங்க இங்க Yes. ஒரு 4 பெயிண்டிங்க தொங்க விட்டுருந்தீங்கன்னா ஹோட்டல் எகிரி இருக்கும் சார். யா 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 யா. கைவசம் பியூட்டிஃபுல் பெயிண்டிங்ஸ் இருக்கு. பாருங்க சார். சார் இதே இத பாருங்க, காப்பி இல்லைன்னா அடிக்காம அதை எடுங்க. எல்லாமே எல்லாத்தையும் நானே எடுங்க. சொந்தமா வரைஞ்சது. சார் தம்பி, நதி, நீர், கடல், சூரியன், சந்திரன் இதெல்லாம் எவனும் ரசிக்க மாட்டான். நீங்க பார்பர் ஷாப் போவீங்களா? முடிவெட்ட போயிருக்கேன் சார். முடிவிட தான் போவாங்க. டீ குடிக்கா போவாங்க. பார்பர் ஷாப்ல எல்லாம் பொம்பளை படம் மாட்டி வச்சிருப்பாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சார்? கஸ்டமர் ஆடாம அசையாம வாய ஆன்னு திறந்துட்டு இருக்கும்போது சுலபமா வெட்டிடுவான். அந்த மாதிரி பொம்பளை படம் இருந்தா கொண்டு வாங்க. அதை வாங்கி மாட்டி வச்சுன்னு வைங்க, சாப்பிட வரோம் சாம்பார்ல உப்பு இருக்கா உரப்பு இருக்கான்னு பார்க்காம சாப்பிட்டு போயிடும். போங்க. சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வரைஞ்சிருக்கேன் தெரியுமா? சார் ப்ளீஸ் சார். சரி, எனக்கு அதான் வேணும். கிளம்பு. வாங்கப்பா. டேய் களி, கார்களுக்கு வைப்பர் இருக்கிற மாதிரியும் பொண்ணுகளுக்கு வைப்பர் இருக்கு. அத பத்தி உங்க யாருக்காவது தெரியுமா? ஏன்டா அப்படி வளர்ற டே? அவனுக்கு என்ன வளர்றது புதுசா? டேய் நான் ஒண்ணும் உளறல. பொண்ணுங்களுக்கு வைப்பர் இருக்கிறத காட்டுறேன். எவ்வளவு பந்தயம் கட்டுறேன்? பந்தயம் வேற கட்டுறாங்க இதுக்கு. சரிடா 100 ரூபா. காட்டவா? அங்கே பார். சிங்கிளா நீளமா போகுதே, அதான் சிங்கிள் வைப்பர். அப்படியே கொஞ்சம் தள்ளி வா. 2 ஆடிக்கிட்டு போகுதே, அதான் டபுள் வைப்பர். பாத்துட்டேல, பணம் தேடு. எவ்வளவு பந்தயம் அது? 100 ரூபா. 100 ரூபா தானே? இந்தா. டேய் இப்படி புதுசு புதுசா ஐட்டங்களை கண்டுபிடிக்கிறியே, சீக்கிரமே ஒரு நாள்
ஒரு நாள் முதல்வர் ஆயிடுடா நீ. அப்புறம் கேபிள் டிவிலயும் உன்னை பாத்துருவோம். ம். டேய், நான் வரைஞ்ச ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்குடா. இதுல வந்தது 4 பேர் பார்த்து என் ஓவியத்தை வாங்கினா போதுண்டா மாப்ள, எங்க அம்மாவை காப்பாத்திருவேன். என்னடா உங்களுக்கு சந்தோஷமாவே இல்லையா? எப்படிடா இருக்கும்? உங்க அம்மாவை காப்பாத்துறதுல எங்களுக்கும் பங்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஏன்னா சந்தோஷம் வரும்போது மட்டும் பங்கு போட்டுக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லடா. டேய், அந்த படத்தை நீ ஜூனியர் வீடுக்கு அனுப்ப போறோன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா படம் வருமோ வராதான்ற டென்ஷன் நாங்க இருப்போம். இப்ப படம் வந்தோன்னு சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. உங்களுக்கு தெரியாம நான் வரைஞ்சதை ஜூனியர் வீடுன்னு காமிச்சிட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான்டா. திலோத்திங்கிற ஒரு பொண்ணு தான் நான் வரைஞ்ச ஓவியத்தை அங்க காமிச்சிருக்கா. யார் அந்த திலோத்தி, எப்படி என் ஓவியம் அவ கைக்கு போச்சு, எதுவுமே எனக்கு தெரியாதுடா. சாரிடா, உன்னை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப்ல சந்தேகத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, சாரிக்கும் இடம் கொடுக்க கூடாது. சரி சரி ஃபீல் பண்ணாத விடு. அந்த முகம் தெரியாத ரசிகைக்கு எப்படியாவது நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல. டேய், கவலையே படாதடா. இந்த பிரஷ் பெருமாள் இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுக்கும் கலங்கவே வேண்டாம். நம்ம எல்லாரும் இப்ப ஒட்டு மொத்தமா கிளம்பி ஜூனியர் வீடன் ஆபீஸுக்கு போறோம். அப்ப காலேஜுக்கு சார், எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம். சார், இந்த இஷ்யூல பப்ளிஷ் ஆயிருக்கிற இந்த படத்தை உங்களுக்கு அனுப்பிச்சவங்களுடைய அட்ரஸ் கிடைக்குமா சார்? சார், ஒரு நாளைக்கு 1000 படங்கள், கதை, கட்டுரைன்னு வருது. இத்தனை பேரோட பேரு, அட்ரஸ் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம் வைங்க, அதை மட்டும் தான் செய்ய முடியும். பத்திரிகை நடத்த முடியாது. ஐயா, நீங்க தான் ஆசிரியரா? ஆமா, அப்படின்னு சொன்னா உண்மையான ஆசிரியர் வேலையை விட்டு எடுத்துருவாரு. ஆமா. ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல ஐயா ஆசிரியர் அளவுக்கு அழுத்துக்கிறீங்களா, அதான் கேட்டோம். கருமண்டா, மோசமான பசங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த ஓவியத்தை வரைஞ்ச சத்யாவோட அட்ரஸ் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? ஆமா, நீங்களா என்ன திட்டம் போட்டு என்ன கிண்டல் பண்ண வந்தீங்களா? இப்பதான் அந்த சத்யா வந்து இந்த படத்தை அமைச்சது யாருன்னு கேட்டு போறாப்புல. இப்ப நீங்க வந்து அந்த சத்யா யாருன்னு கேக்குறீங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இது பத்திரிகை ஆபீஸ் நினைச்சீங்களா இல்ல போஸ்ட் ஆபீஸ் நினைச்சீங்களா? இப்ப எதிரில போனதுல யார் சார் சத்யா? பத்தியா பத்தியா மறுபடியும் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ சாரி சார். சத்யா, இதுல சத்யாங்கிறது நான் தான். இந்த படம் நான் வரைஞ்சதுதான். என் கூட கொஞ்சம் வர முடியுமா? என்னடா அது? யாரோ ஒருத்தன் வந்தான், சத்யாவை கூப்பிட்டான், கார்ல அழைச்சிட்டு போறான். யாரா அவன்? யாருக்கு தெரியும்டா? சரி உள்ள போய் விசாரிப்போம். சரி வா 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 வா. சார், ஒருத்தர் சத்யா வந்து கூட்டு போறாரு. அவர் யார் சார்? தொலைஞ்சே போயிட்டாங்க. பயம், என்ன கண்டா பயம். வில்லியம்ஸ் காதலியோட படத்தை நான் நல்லா வரையணும் திலோத்தி வாழ்த்தி எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காடா. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் அவளுக்கு எப்படியோ தெரியுது. எனக்கு பக்கத்துல தான்டா அவ இங்க எங்கேயோ இருக்கணும். ஆனா அவ யாருன்னு எனக்கு தெரியல. மாமே, இன்னும் 1/2 மணி நேரத்துல நீ திலோத்திய மீட் பண்ற. ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஜூனியர் விடன்ல பிரசுரமான அந்த ஓவியத்தை நீ எங்க வச்சிருந்த? டக்கு டக்கு டேய், பண்ணாடா. நான் சீரியஸா பேசிட்டு விளையாடுறியா நீ? டேய், பஸ்ல நான் அதை ஒட்டும் போது கண்டக்டர் கிழிச்சு போட்டுட்டான். எந்த பஸ்லடா? நம்ம டெய்லி காலேஜுக்கு வருமே அந்த பஸ்ல தான். ஓ, வாட்ஸ் தி டைம்? வெரி பேட் டைம். டேய், மணி 8. ஓகே மை ஃப்ரெண்ட்ஸ், எஸ் திலோத்தி யாருங்கறத இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபாலோ மீ. ஸ்டாப். மாமே, இனிமே திலோத்தியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. கண்டுபிடிச்சிட்டேன். அவளை தேடி ரொம்ப தூரம் போக வேண்டிய அவசியம் இல்ல. அங்கே பார். ஃபாலோ மீ. என்ன நவகிரகங்கள்லாம் சேர்ந்து என்ன சுத்துது? நிம்மி, உங்களுக்கு திலோத்தின்னு வீட்டுல ஒரு செல்ல பேர் இருக்குல்ல? அந்த பேர்ல தான் நீ சத்யாவுக்கு அடிக்கடி பேஜர்ல பேஜார் கொடுக்குற. உன்னை கண்டுபிடிக்க முடியாததுக்கு நாங்க என்ன மாங்க மாட்டேனா? என் பேர் என்ன தெரியுமில? ஜூப்ளி. ஐடியா ஜூப்ளி. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் தான் சத்யாவை டெய்லி மீட் பண்றேனே. எதுவா இருந்தாலும் நேர்லயே சொல்லிருப்பேனே. ஏன் பேஜர் எல்லாம் கொடுக்கணும்? ஆமா, யார் அந்த திலோத்தி? உன்னை நான் மாடலா வச்சு வரைஞ்ச அந்த ஓவியம் ஜூனியர் விடன்ல வந்திருக்கு. அதுக்கு காரணமே திலோத்தி தான். அப்படியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே.
அது அவன் சொல்ல மறந்துருப்பான். ஜூனியர் விகடல வந்த ஓவியத்தை பார்த்து சத்யாவுக்கு ஒரு பெரிய ஆஃபர் வந்திருக்கு. அதனால அதை அனுப்பிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு துடிக்கிறான். ஆனா அது யாருன்னு தான் கண்டுபிடிக்க முடியல. டேய் கண்டுபிடிக்கலாம்டா, கண்டுபிடிக்கிறோம். எப்படி? வாங்க வாங்க டீட்டெயிலா பேசுவோம். ஓகே பாய். சத்யா, பத்திரிக்கையில வந்ததே சொல்ல மறந்துட்டீங்க. பரவாயில்ல. அதை அமிச்ச திலோத்திக்கு தேங்க்ஸ் சொல்ல தேடும்போது மாடலா இருந்தா எனக்கு தேங்க்ஸ் கிடையாதா? ரொம்ப நெருக்கமா உள்ளவங்க யாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. டேய் 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 வலிப்பு வந்து நேரத்துல பாருங்க. டேய் நில்றா, நில்லண்டா. நீ உருப்படாத ஐடியாவா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டுங்கிறதுக்காக உன்னை மன்னிச்சு உன் கூட நாங்க பழகிக்கிட்டு இருக்கோம். ஆனா திலோத்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டு வந்திருக்கியே, இங்க டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போலாங்கறியா? நோ, அங்கதான் நிக்கிறேன் இந்த ஐடியா ஜூப்ளி. நோ நோ சாஞ்சிருக்கேன். மாத்திக்கிறேன். சத்யா, நீ வரைஞ்ச ஓவியத்தை 8 மணி பஸ்ல தானே ஓட்டுன? எஸ் கரெக்ட். தினந்தோறும் திலோத்தி காலேஜுக்கு இதே பஸ்ல தான் போறா, இதே பஸ்ல தான் வர்றா. சோ இந்த ஐடியா ஜூப்ளியோட ஐடியா பிரகாரம் பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒவ்வொரு பொண்ணுகிட்டயா உன் ஊர் என்ன பேர் என்னன்னு விசாரிப்போம். அதுல திலோத்தி யாருங்கிறத கண்டுபிடிப்போம். வெரி ஈஸி, ஃபாலோ மீ. நீங்க ரெண்டு பேரும் பேக்க பாருங்க, நாங்க ரெண்டு ஃப்ரண்ட பாக்குறோம். ஓகே. வாட்ஸ் யுவர் நேம்? லக்ஷ்மி. அம்மா லட்சுமி தாயே, உன்னுடைய அருள் மட்டும் தான் எனக்கு கிடைக்கல. எங்களை எப்படியாவது வசதி ஆக்கிடு. ஸ்டூபிட். ஹோம்லி கேர்ள். பாப்பா மெயின்டைன் பண்ணு. வாயை கொடுத்த விதமே தப்பு. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு. மேடம் 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 உங்க பேர் என்ன மேடம்? உஷா ஐயர். வேண்டாமா, ஆம்பளைங்க பேருக்கு பக்கத்துல ஜாதி பேரை சேர்க்கறதுனாலதான் இந்த நாடே இன்னைக்கு கலவரத்துல இருக்கு. தாய்க்குள்ள எல்லாருமே கருணை ஜாதி. உங்க பேருக்கு பக்கத்துல உஷா ஐயர், லலிதா நாயர், பிரியா பிள்ளைன்னு ஜாதி பேரை சேர்க்க வேண்டாம். இந்த நாடு தாங்காது. ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு திலோத்தி தானே? இல்ல தாரா. வெறும் தாராவா இல்ல புல்புல் தாராவா? ஏய், இது சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியல. சத்யா, பின்னாடி ஓரமா உயரமா ஒரு பாச்சி உட்கார்ந்திருக்கு. அது பேர் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். தேவையில்லை. ஏன்? ஒருவேளை அது எரியிற நெருப்புல மாட்டுச்சுன்னா கருகாமலே செத்து போற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அண்டங்காக்கா கருப்பு. அது திலோத்தியா இருந்தா என்ன, திரௌபதியா இருந்தா என்ன? வேண்டாம் விடுறா. ஆனா கண்டிப்பா இது மிஸ் ஆகவே ஆகாது. முன்னாடி ஒரு பாட்டு இருக்கு, கேட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? கண்டிப்பா இது திலோத்தியா தான் இருக்கும். எங்க உங்களை தான்? ஷில்பா. தெரியாம உணர்ச்சி வசப்பட்டு கேட்டேன்ப்பா. என்ன மாதிரி ஒரிஜினலா ஐடியா கொடுக்கறவங்களுக்கு கெட்ட பேர் வரும்டா. டேய் டேய் ஜஸ்ட் மிஸ். இவ மட்டும் என் கையில மாட்டி இருந்தா அடிச்சு பின்னிருப்பியா? இல்ல, ஃப்ரெண்ட் தானே, போனா போகுதுன்னு விட்டுருக்கவா.